பிரித்தானியாவில் சுமார் 2 லட்சம் பவுண்டுகள் பெறுமதியான நலன்புரி நிதியை மோசடி செய்த குற்றச்சாட்டின் பேரில் லண்டனில் உள்ள 2 வீடுகளில் போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் ஆண் ஒருவரும் பெண் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். லண்டனின் ஈலிங் மற்றும் ஹரோ ஆகிய பகுதிகளில் புதன்கிழமை மேற்கொள்ளப்பட்ட இந்த சோதனையின் போது பல விலை உயர்ந்த ஆடம்பர வடிவமைப்பாளர் கைப்பைகள் மற்றும் ஆடம்பர பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. யூனிவர்சல் கிரெடிட் மற்றும் பர்சனல் இண்டிபெண்டன்ஸ் பேமெண்ட்ஸ் ஆகிய அரசாங்க நலன்புரி திட்டங்களில் போலியான உரிமை கோரல்களை முன்வைத்து இந்த மோசடி செய்யப்பட்டுள்ளது. வருமானம் மற்றும் சொத்துக்களை மறைக்கவும் பணத்தை சட்டவிரோதமாக கைமாற்றவும் இவர்கள் போலி நிறுவனங்களை உருவாக்கியுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஆபரேஷன் சண்டாரா என்ற விசேட திட்டத்தின் கீழ் மெட்ரோபாலிட்டன் போலீசாரும் தொழில் மற்றும் ஓய்வூதிய திணைக்களத்தின் அதிகாரிகளும் இணைந்து இந்த சோதனையை நடத்தியுள்ளனர். நலன்புரி நிதி மோசடி என்பது வரி செலுத்தும் மக்களின் பணத்தையும் உண்மையாகவே உதவி தேவைப்படுபவர்களின் உரிமையையும் திருடுவதற்கு சமம். புதிய அதிகாரங்கள் மூலம் மோசடிக்காரர்களை கண்டறியும் எமது நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. பிரித்தானியாவில் அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்துபவர்களுக்கு எதிராக புதிய சட்டங்களின் கீழ் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. வங்கிக் கணக்குகளில் இருந்து நேரடியாக பணத்தை மீளப்பெறும் அதிகாரங்களும் அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.